guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காலாஹரியில் உள்ள டாப் 3 ஹிடன் பிளேஸ் தான் பார்க்க போறோம். ஓகே guys, ஃபர்ஸ்ட் நான் அந்த பிளேஸ்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்ல ஒன்று இருக்குது, மேமோத்து, அதுக்கப்புறம் ரீஃபைனரி. இது மூணுத்தில் உங்களுக்கு எதுவானா தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ நாம் பாருங்கள், சப்னா தான் எங்கெங்கே ஒளிரும் உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி நீங்களும் ஒழிஞ்சு உங்கள் எளிமைக்கு மண்டை ஷாட்டு வைக்கலாம். கைஸ், எனக்கு கொஞ்சம் விற்குது, அதனால் வீடியோ கொஞ்சம் இதாக தான் இருக்கும். காலையிலேருந்து நான் என்னென்னமோ பண்ணிட்டேன், விற்கத்தான் செய்யுது. நான் கைஸ், நம்மளுக்கு 27 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. இன்னும் எனக்கு ஒரு எத்தனை ஒரு 23 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதும் கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட சொல்லுங்கள் கைஸ். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை தொட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஃபஸ்ட் ஹிடன் பிளேஸ் எங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்குன்னு அது லாங் ரேஞ்சில் அடிக்கணும். நான் வந்து இப்போ P90 எடுத்துக்கிறேன். இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சிருக்கு ப்ரோ அப்படி தெரிஞ்சிருக்கு வளர்றேன் கைஸ். நானே ஃபஸ்ட்டு இது வந்து தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கைஸ். கைஸ், இந்த அங்கே ஒரு எனிமி வர்றான். கைஸ், பிங்கு நம்மளுக்குன்னே பிங்கு போகும் போல் இருக்கு கைஸ். இப்போ மெடிக்கிட்டும் 2 தான் இருக்கு. அவனும் ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்ருக்கான். கிரெனேட் எதுவும் தூக்கி போட்டான்னா அவ்வளோதான். இல்லைன்னு நினைக்கிறேன், தூக்கி போட்டான். சொன்னவனே தூக்கி போட்டான் கைஸ். இருக்கேன் ட்ராகன் ஃப்ரீஸு. இப்போ நான் முடிஞ்ச அளவு அவன் கிட்ட பார்க்கணும், ஏன்னா அவன் என்னையாச்சும் விட்டுருவான். பாருங்கள், என்னோடய மாஸ்டர் பிளானை மட்டும் பாருங்கள். இப்போ நான் டப்புன்னு மேலே போய் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு க்ளோவால் இதுக்குள்ளே ஒரு க்ளோவாலை போட்டு அவ்வளோதான் அடிக்கிட்டான். வச்சாச்சு லேண்ட்மைன். ஐயோ, கீழே விழுந்துருச்சு. வேஸ்ட்டு கைஸ். குதிச்சுட்டேன், அடிச்சிட்டேன். ஓகே கைஸ், உங்களுக்கு நான் இப்போ அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு லான்ச் பேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லான்ச் பேட் கிட்ட போய்க்கோங்க. ஓகே கைஸ், லான்ச் பேடு கிட்ட போயிட்டு நான் சொல்கிற மணியே எய்ம் வைங்க. லான்ச் பேட்லேருந்து கரெக்டாக அந்த டவர் மணி இருக்கா கைஸ், அங்கே எய்ம் வைங்க கரெக்டாக. கீழே விழுந்துடக்கூடாது கைஸ், கீழே விழுந்தால் சரம் மாதிரி ஹெச்பி குறையும். கரெக்டாக எய்ம் வைங்க. கரெக்டாக எய்ம் வச்சனான்னு கூட தெரில, நான் வாட்டுக்கு எஜெக்ட் கொடுத்தேன். கரெக்டாக இருக்கு கைஸ். நீங்கள் இங்கேருந்து எனிமி எங்கே இருந்தாலும் தெரியும், அந்த இதை தவிர எங்கே இருந்தாலும் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிராப்ளிங் ஹூக் ஒன்று இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இப்படி ஏறிக்கலாம். இப்போ எனிமி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். இதை பாருங்க, எனிமி இப்போ இங்கிட்டு ஓடி வரான்னா நான் இந்த கண்ணை வச்சு அவனை போட்டு தள்ளிடுவேன். அதே மாதிரி கீழே இறங்கும் போது ஹெச்பி குறையும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக குறையும். அதனாலே ஏறும் போது யாருக்கிட்டேச்சும் கிராப்ளின் ஹூக் இருந்தால் அடிச்சு பிடிங்கிருங்க. அதுக்கப்புறம் அப்படி குதிக்கும் போது கிராப்ளின் ஹூக் அந்த பாயிண்ட் வருமா, ஓ தப்பாக பண்ணிட்டேன் கைஸ். நீங்கள் பறக்கும் போதே இது பண்ணிடணும். ஓகே கைஸ், அடுத்த இது போயிடலாம். அடுத்த இது வந்து எங்கே இருக்குன்னா மேமோத்து போயிடலாம் கைஸ். அதான் இப்போ நான் ரீஃபைனரி போனேன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு தொலைச்சி விட்ருவான் என்ன, அதனாலேயே நான் ரீஃபைனரி போக மாட்டேன். ஓகே கைஸ், மேமோத் இது என்னன்னே தெரில, ஏதோ
கோல்டு கலரில் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம மேமௌண்ட்டுக்கு நடந்தே போயிடலாம். ஏன்னா இங்கே கார் இல்லை, பைக் இல்லை. ரோட்டில் ஒன்று இருக்குது. லம்போகினி. இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணணும் கிடையாது. அங்கே வந்து 2 ஹிடன் பிளேஸ் இருக்குது. உங்களுக்கு நான் 2வே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஓல்டு பிளேயராக இருந்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. ஏன்னா நான் ஒரு ஓல்டு பிளேயர், அதனால தான் நான் இந்த பிளேஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து நிறையா நியூ பிளேயர்ஸ் தான் வராங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஹிடன் பிளேஸ்லாம் தெரியாது. மேமோத்தில் வேறு ஜோன் ஸ்ட்ரிங்க் ஆகுது. அதனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துச்சுன்னா காலஹரியில் சொல்கிறேன். கைஸ், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிளேஸ் வந்தோடனே. கரெக்டாக இங்கே எனக்குள்ளே சாரி, இந்த இது இல்லை, இன்னொன்று இந்த ஓட்டையை குட்டியாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே எனக்குள்ளே வந்து உட்காந்துக்கோங்க. தெரியும் கைஸ். அப்போ நான் உங்களுக்கு அந்த 2வது சொல்கிறேன். ஓட்டையை குட்டியாக்கிட்டேன். இந்த இருக்குது கைஸ், இந்த ஓட்டை தான். இப்படி வந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா எனிமி எவனுமே பார்க்க மாட்டான். நீங்கள் வாட்டை வந்து மெடிக்கெட் சுற்றிக்கலாம். ஆனால் எனிமி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உள்ளுக்கு வந்து மொத்திடுவாங்க. ஓகே கைஸ், லாஸ்ட்டு இடமான நம்ம ரிஃபைனரி போயிடலாம். சீக்கிரம் போகணும். கார் ஜோன் வேறு வந்துச்சா, எந்த வரையும் கைஸ் நம்ம இப்போ சீக்கிரம் போயாகணும். இதுவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து கிராப்ளின் ஹூக்கு தேவை. கிராப்ளின் ஹூக் இருந்தால் மட்டும்தான் ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது, நல்லா அட்டாக்கிங் பிளேஸ். எனக்கு வேறு விக்கி தொண்டையெல்லாம் வலிக்குது கைஸ். சரி, கடுப்பாக இருக்குது. இங்கே இங்கே இருந்தீங்கன்னா எனிமி ஈஸியாக அடிக்கலாம். ஓகே, நான் இங்கிட்டு கூட ஏறிடுறேன். லூஸ் தரமாக காரை கொண்டு சொல்லிட்டேன் கைஸ். எனக்கு விக்கி தொண்டையெல்லாம் வலிக்குது கைஸ். எதுக்குன்னே தெரில. வண்டி ஒரு மாடியாக போகுது. ஓகே, வந்தாச்சு கைஸ். இது லாஸ்ட்டு ஹிடன் பிளேஸ் இங்கே தான் இருக்குது. நீங்கள் சருன்னு வந்து மேலே ஏறிக்கோங்க. கிராப்ளின் ஹூக்கு தேவை. அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யாருக்கிட்டேச்சும் இருந்து கிராப்ளின் ஹூக் வாங்கிடுங்க. கரெக்டாக மேலே ஏறி இது மேலே ஏறிக்கோங்க. இது மேலே ஏறி அந்த இது குறி வச்சு அதனால் இங்கேருந்து வைக்க முடியல. அதனால் நான் கொஞ்சம் கிட்ட போயிடுறேன். எவ்வளோ பாருங்களேன், இங்கே உள்ள மான்ஸ்டர் இருக்க பார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேருந்து உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த 48 செகண்ட் தான் இருக்குது. லூட் இருக்கு. சாரி கைஸ். கரெக்டாக உங்களுக்கு வந்து ஜோன் இருக்குது. ஜோன் இருந்துச்சுன்னா இல்லைன்னா இங்கே விழுந்துருங்க. கரெக்டாக இங்கே எனக்குள்ளே வந்து உட்காந்துருங்க கைஸ். ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். ஓகே கைஸ், கரெக்டாக அந்த வாட்டருக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. இந்த மாதிரி என்னை தள்ளி விட்ட மாதிரி உங்களையும் தள்ளி விட்டுரும். இன்னொன்று வந்து புது பிளேயருக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கே எனக்குள்ளே கிராப்ளின் ஹூக்கை போட்டு உட்காந்துக்கலாம். அந்த பிளேஸும் எனக்கு பொறுத்தளவு பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று கைஸ், இங்கே அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே உள்ளவனால உங்களை பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் அந்த கம்பி குதிக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு ஆளில் படிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பை கைஸ்.